வைகுண்டம் எங்கே என்று நாமும் தேடி ஓட வேண்டாம். வைகுண்டம் எங்கே என்று நாமும் தேடி ஓட வேண்டாம். ஆண்டாளின் திருப்பாதம் கெட்டியாக பிடித்து கொள்வோம். ஆண்டாளின் பொற்பாதம் கெட்டியாக பிடித்து கொள்வோம். வைகுண்டம் அழைத்து செல்வாள், பரமனிடம் பேச வைப்பாள். வைகுண்டம் அழைத்து செல்வாள், பரமனிடம் பேச வைப்பாள். ஆலிங்கனம் செய்ய வைப்பாள், அழகாக சிரித்து நிற்பாள். ஆலிங்கனம் செய்ய வைப்பாள், அழகாக சிரித்து நிற்பாள். ஆண்டாளம்மா. 13ஆம் நாள் பாசுரம். புள்ளின் வாய் கிண்டானே பொல்லா அரக்கனே கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்பொக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புல்லும் சிலைப்பனக்கான் போதரை கண்ணினாய் குள்ளும் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தையோ பாவா இனி நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோ நம்பாவாய். ரொம்ப இது சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கா. ஏன்னா போன வாட்டி அவர் ராமரை பற்றி சொன்னார் இல்லையா, பனித்திலை வேள் வந்திருக்கோம் சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானே சிற்ற. இந்த ராமரோட வைபவம் மனத்துக்கு இனியான்னு சொன்னாலே இவளுக்கு ரொம்ப கிருஷ்ண பக்த. அவள் சொல்லிட்டா, என்ன நான் ஒத்துக்க மாட்டேன். இது அழகாக இது இப்படி நடந்தது. அதாவது பக்தர்களோட ஒரு பாசமும் திருப்பாவை அப்படிங்கிறது ஆண்டாள் பல டைமென்ஷனில் எல்லோரும் அதை அனுபவிச்சிருக்கா. பற்றி சொல்கிறா, நீ என்னவோ போன வாட்டி என்னவோ ராமனை பற்றி சொல்லிட்டல, இப்போ நீ கிருஷ்ணரோட மட்டமாக சொல்கிறிய, என்னவோ அவன் யாருக்குமே தேவகியை விட்டுட்டு போயிட்டான், யசோதா விட்டுட்டு போயிட்டான்னு. அவள் ஒத்துக்கல. அவள் ஏன்னா அவள் கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்குமா இவளுக்கு. உடனே வரலன்னா என்ன பண்ணுறது, வரமாட்டேன்ட்டா, எழுந்துக்க மாட்டேன்ட்டாலாம். உடனே தான் ஆண்டாள் பார்த்தா, இப்போ எல்லாம் ஒன்று தானே. ஒரு ஆத்துக்கார் இருக்கார், முதல் நாள் கருப்பு சட்டை போட்டுக்கிறாரு, அடுத்த நாள் வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு. இல்லை எனக்கு கருப்பு சட்டை போட்டவன் தான் வேணும், பச்சை சட்டை போட்டவன் தான் வேணும்னு சொல்ல முடியுமா அவனால்? உள்ளுக்குள்ளே இருக்கிற உடம்பு ஒன்று தானே, எந்த சட்டை போட்டால் என்ன. அந்த மாதிரி தானே விஷ்ணு ஒருத்தர், அவர் ராமராகவும் அவர் தான் இருந்தார், கிருஷ்ணராகவும் அவர் தான் இருந்தார். சமாதானப்படுத்தி தான் இந்த பாட்டான். புள்ளின் வாய் கிண்டானே பொல்லா அரக்கனே. உங்கள் கிருஷ்ணர் எப்படி தெரியுமா? நம்ம கிருஷ்ணர் அதுதானே உங்கள் கிருஷ்ணர். ஆண்டாளுக்கும் கிருஷ்ணர், எல்லாருக்கும் கிருஷ்ணர் தானே. நம்ம கிருஷ்ணர் புள்ளின் வாய் கீண்டானே. ஒன்று பக்காசுரன் ஒன்று இருந்தது. எல்லா பறவைக்கும் இந்த பசங்கள்லாம் சாப்பிடும்போது காட்டில் போகும்போது இதை தூக்கி போட்டால் அது எடுத்துன்னு போடும். எப்பவுமே அப்படி தானே. நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டால் அதை சாப்பிட்டு கவிண்டு ஓடிடும். மாரீச்சன் கூட அப்படி தான் பண்ணான். அப்போ அந்த அந்த மான் பிடிக்கும்போது லக்ஷ்மணன் நடிச்சு சொன்னான், இது அந்த மானே கிடையாதுன்னா, தங்கத்தில் மானே கிடையாது, சிருஷ்டியே இல்லைன்ட்டான். ஏன்னா எல்லா மானும் மூந்து பார்த்துட்டு அது இல்லைன்ட்டு போய்ட்டுருது. ஏன்னா ஒரு விலங்குகளுக்கும் அந்த வாசனை தெரியும் இல்லையா, இது போலி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராமன் சொல்லிட்டார், இல்லை அது எப்படி இருந்தாலும் ஒன்று கொண்டுட்டு வரேன், இல்லை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இலையை கிடச்சிட்டு போயிட்டார். அது நிஜமாகவே அது வாரிச்சன் மான் இல்லை. அதே மாதிரி இது கூட எல்லாரும் மாதிரி கொடுத்தா வாங்கிட்டு போகல, நின்றுட்டுருக்கு அதே இடத்துல. கிருஷ்ணர் பக்கத்தில் நின்றுருக்கு, எப்போ ஏமாந்தா முழுங்கலான்னு. இவர் என்ன பண்ணார், சாமர்த்தியமாக தடவி கொடுக்கும்போது உண்மையிலே அது என்ன பண்ணிடுது, முழுங்கி கொடுத்தவர். உடனே அசிடிட்டி ஃபார்ம் பண்ணுற மாதிரி நல்லா ஹீட்டாக விட்டார்ப்பா உடம்ப. அது என்ன பண்ணிட்டு ஹீட்டு தங்கும்போது வெளியில் கிழித்து. அதுலேயும் ஒரு சாமர்த்தியம் பாருங்கள். சாதாரணமாக கிழிக்க முடியுமான்னா அது ராட்சச பறவை இல்லையா, அதனால் அது என்ன பண்ண ஹீட்டில் இருந்தாலே ஈஸியாக கிழிக்க வரும். இன்றைக்குமே பாருங்கள், எதுவுமே கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டா சீக்கிரமாக தங்கம் வெள்ளி செய்யும்போதே கட்டி என்னத்தை பண்ணுறது, அது என்ன பண்ணுவான், இத்தனை டிகிரி செல்சியஸில் அது ஹீட் பண்ணும்போது அதை கம்பியாக மாற்றி அதை இஷ்டத்துக்கு அதை பண்ணலாம். அதுக்கெலாம் எதையாவது வளைக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் ஹீட்டு தேவைப்படுறது. அதுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டார். உள்ளுக்குள்ளே போய் லூஸாகிட்டான், ஒரே கிழிச்சிட்டாரான். புள்ளின் வாய் கீண்டானே கூட மூளை பாருங்கள் நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு. பொல்லா அரக்கனை, பொல்லாத அரக்கன்னா ராவணேஸ்வரன் தான், வேறு யாருமே கிடையாது. இவனுக்கு மட்டும் பொல்லாத அரக்கன்னா, நல்ல ஒரு பக்கத்தில் சிவபக்தன் வீணவன் நல்லா வாசிப்பான். அவனை தவிர ஒரு பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னுவான். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதாவது இந்த திலோத்தமைன்னு ஒரு அப்சரஸ் அழகி, அவளை பார்த்துட்டான். அவளை பிடிச்சி இழுத்து ஓடி போய் என்ன பண்ண, ட்ரெஸ்ஸு இல்லாத போய் நின்ட்டா பிரம்மன் கிட்ட. ஏன் இப்படி வந்திருக்க பிரம்மலோகத்துக்குன்னா, எல்லாம் ராவணேஸ்வரன் பண்ண வேலை, இனிமேல் இஷ்டம் இல்லாத எந்த பிள்ளைய தொட்டான் மண்டை சிக்குனூராக உடையும்ட்டான் சொல்லிட்டார் நம்ம பிரம்மதேவர்.
அதனால அந்த பயம். அப்போ தான் சீதா மாவை தூக்கும் போது ஜாக்கிரதையாக சித்தம் தெளிவாக தான் தூக்கினான். இல்லாட்டி ஒரு மண்டை என்றைக்கோ உடச்சிட்ருக்கோம். சாபம் இருக்குது அவனுக்கு. அந்த மாதிரி பொல்லாதவன்ல அப்படியா எல்லா சகோதரியாக தானே பார்க்கணும். என்ன தான் நீ பக்திமானா இரு, என்ன தான் பணக்காரனா இரு, அந்த எண்ணம் சுத்தம் இல்லைல்ல அவனுக்கு. எல்லாரும் நமக்கு தான் நினைக்கிறான் பாருங்கள். பெண்களை சரியாக நடத்தலை அவன். எல்லாரையுமே அவனோட அந்த புறத்தில் அனுமான் சொல்கிறாரு, எல்லா தேவகன்னியும் மனுஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்சரசு, நாகக்கன்னிகை, கந்தர்வ கன்னிகை, அப்சரசு எல்லாருமே இருக்குது அவர் அந்த புறத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையுமே விட்டு வைக்கலன்னு அர்த்தம். பொல்லாதவன் தானே. விபீஷணன் என்ன கேட்டான் அப்படின்னா, பிரம்மா கிட்ட வரும், நான் ஒரு காலமும் தர்மத்தை விட்டு பிளறக்கூடாதுன்ட்டான். என்ன கஷ்டம் வந்தாலும் தர்மத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு தான் அவனுக்கு போனஸு சிரஞ்சீவியாருன்னு பிரம்மா கொடுத்துட்டு போயிட்டார். என் நல்ல குணத்துக்காக. இப்போ ஏற்பட்டவன் தான் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு. உருப்படாத கேஸ் ரொம்ப நாள் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் விபீஷணனுக்கு அந்த ஒரு அனுகிரகம், என்ன நல்ல எண்ணம், நான் தர்மத்திலே இருக்கணும். ராட்சசன் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு தான் மகிழ்ந்து போய் போனஸ் கொடுத்துட்டான். எது இப்படி இருந்தாலும் பொல்லா அரக்கனை. எப்படின்னா கிள்ளி கலைந்தானே, கிள்ளி போட்டானான். எப்படின்னா ராவணன் கிள்ளியே பொல்ல யுத்தம் நடந்தது அப்படின்னா கூட ஒரு சில நரசிம்மனை கூட சொல்கிறான். அவர் தானே இரண்யகசிபை கிள்ளி போட்டார். கொஞ்சம் நேரத்தில் வந்த உடனேயே சம்ஹாரம், பட்டாபிஷேகம், இவருக்கு பிரகலாத சுவாமியை பட்டால் மறைஞ்சிட்டாரு. ஷார்ட் பீரியடில் வந்தார், பட்டுன்னு முடிச்சிட்டாரு. கிள்ளி போட்டாராம் இல்லையா, அவ்வளோ ஸ்பீடு. ஆனால் அரக்கன் இல்லை, அவளும் அசுரன். என்ன வித்தியாசம் இருக்குன்னா, தைத்தியர்களுக்கு பிறந்ததுக்கு அதித்தி தேவமாதாக்கு பிறந்தது, இவாள் டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய இருக்குது தெரியுமா. ஸோ அசுரன் இல்லை, அரக்கன், ராட்சசன் இல்லையா, ராட்சச குலம். ஸோ அதனால் எப்படின்னா அதனால் தான் அரக்கன் நம்ம ராவணேஸ்வரன் தான் சொல்கிறா. எப்படி ஆயிடுச்சான்னா இவரே சொல்லிட்டாராம். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, சுக்கிரீவன் விபீஷணனை ஏற்றுக்கிறத பிடிக்கலையாம். நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீ போ. அப்போ நான் அவன் கேட்குறான், பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி, என்னோடய பவானர்களை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னு. எனக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ கேட்டவனே நான் நகத்திலே கிள்ளி போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் இங்கே எடுத்திருக்கா. ஏன்னா பெருமாளுக்கு எல்லா சக்தியும் இருக்குது இல்லையா. டாக்டரே ஒருத்தரை பழைக்க மாட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள் பழைக்க வச்சிடறாருல. நான் பழைக்க வச்சிடுறேன், பணத்தை கட்டுன்னா அவள் பட்டுன்னு போடுறா. ஏன்னா உயிர் பெருமாள் கையில் இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே இது இப்படி இருக்கே, ஐயோ இது இப்படி தான் உருப்படுமோ பெருமாள்னு காலில் இப்படி பெருமாள் காலில் கெட்டியாக பிடிச்சின்னா அது பெரிய மகான் ஆகிடும், இல்லை பெரிய ஆளாகிடும் இல்லையா. திமுற ஒரு குழந்தைய வளர்க்குற பணங்காசோட அதுக்கு என்ன ஆகும் நம்மளே பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். திமுற வளர்க்குற பசங்கள்லாம் அட்ரஸ் இல்லாத போய்ட்டுருங்க. ஏன்னா பெருமாள் அவர் நினச்சாதான் சங்கல்பத்தில் தான் நம்ம வாழ முடியுமா. கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை அப்பேற்பட்டவனை கீர்த்திமை பாடி போய் எல்லோரும் பாவைக்களத்துக்கே போயிட்டா. 2 பேர் தான் வந்திருக்கோம். அவெல்லாம் போயிட்டா. அவளை புகழ பாடிண்டே அப்பேற்பட்ட பெருமாளை புகழ பாடிண்டே போயிட்டா. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு, அதாவது அஸ்தமிச்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவோம், வியாழன் அஸ்தமிச்சு போச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்படிலாம் அபசகனமே இல்லை. ஆண்டாளம்மா என்றைக்கும் அபசகனம் இல்லாதவளாம். அதுக்கு தான் சொல்கிறா, வெள்ளி உழங்கிற்று அப்படின்னு உறங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டா. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். நீ எப்பேற்பட்டவ தெரியுமா. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். அழகாக ஒரு வண்டு போல கண்ணு, பூ போல கண்ணு. ஒரு பூக்குள்ளே வண்டு இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும், ஈரமா. அந்த மாதிரி ஒரு கண்ணு. குளிர குடைந்து நீராடாது. இன்னும் சொல்கிறா பாருங்க, புல்லும் சிலம்பினகான் அப்படின்ற. போன வாட்டி நம்ம 6வது பாசுரத்தில் என்ன பார்த்துருக்கோம், புல்லும் சிலம்பினகான் இருக்குது. அதே தான் இங்கேயும் இருக்குது. புல்லும் இதில் கொஞ்சம் வித்தியாசத்தை மட்டும் பாருங்கோ. புல்லும் சிலம்பினகான் இதுலேயும் இருக்குது. இந்த சிலம்பில் என்னென்னா பொழுது பிடிச்சி போய் சிலம்புறதான், அது பொழுது போகாதுக்கு முன்னாடி சிலம்புறதான். வித்தியாசம் பாருங்கள். பொழுது பிடிச்சி போச்சுட்டே புல்லெல்லாம் இப்போ எப்படி இருக்குது பாரு. அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டு. 1/2 மணி நேரம் ஆயிருக்காதா ஒருத்தர் தாத்தாவில் கூட்டிட்டு வரும்போது எத்தனை அது வீட்டுக்கு வரா. குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா என்ன, அந்த அனுபவம் வேண்டாமா. போனோமா டபான்னு குடத்தில் குளிச்சோமா, ஜிலு 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 ஜிலுன்னு நாக்கு வட 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 வடன்னு. குளிர குடைந்துன்னா வட 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 நாக்கு அப்படியே உதட அடிச்சுக்கும் தெரியுமா. குளிர் காலத்தில் போய் காலங்காத்தால் ஒரு குளிர் பிரதேசத்தில் போய் குடத்தில் குளித்தா அந்த அனுபவம்லாம் எப்படி, அதெல்லாம் வருமா.
நீராடாதேன்னு என்ன அர்த்தம்? நீராடாமல் நீ என்ன தூங்கின்னு இருக்க? அது எவ்வளோ அனுபவம். பெருமாளுக்காக போய் குளிஞ்சு நீராடிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது அந்த சந்தோஷம், மனசு புத்துணர்ச்சி, உடம்பு புத்துணர்ச்சி அதெல்லாம் கிடைக்கும்ல. பள்ளி கிடந்தையோ பாவா, இந்த மாதிரி தூங்குறையே நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோ ரொம்பாவாய். ஆனால் உன்ன மேலே சந்தேகம்தான், படுத்துட்டுருக்கன்னு நினைக்கக்கூடாது. நீ கிருஷ்ண அனுபவத்திலே தெளிச்சுட்டுருக்க. இல்லை கிருஷ்ணரை பற்றி ஒரு சொல்லு கூட தாங்க மாட்டேன்றியே, கிருஷ்ண அனுபவத்தில் தான் இருக்க கள்ளம்மா. சரி, வெளியில் வந்து எங்களுக்கும் அந்த அனுபவத்தை சொல்லிக்கொடு, எப்படி கிருஷ்ணர் அனுபவிக்கிறன்றதை சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்கிறாளாம். இந்த மாதிரி அன்பு தான், எல்லாமே அன்பால் வெளிப்படுகின்ற ஒரு பாசுரம் தான் இல்லையா? அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தான். இந்த பாசுரமே ஆண்டாளம்மாவே ஒரு அன்பு தான். எல்லாரும் வாங்கோ, அன்பாக கூப்பிட்றா பாருங்கோ. அதுவும் எதுக்குன்னா பரபிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு. நம்மலாம் எதுக்குமே ஒரு பொருள் கிடச்சுன்னா நம்மளே சாப்பிடுவோம், அடுத்த வாழ் கூட்டா குறைஞ்சிட்டோமோன்னு. ஆனால் ஆண்டாளம்மா எவ்வளோ தாராளமாக ஒரு பூமாதேவியாக இருந்துட்டு அத்தனை பேருக்கும் ஒரு அம்மா மாத்திருபாவமாக வந்து வாங்கோ, நான் உங்களுக்கு பரபிரம்ம அமுதம்லாம் என்ன, அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய அமுதத்தை எடுத்து கொடுக்குறேன்ட்டு சொல்கிறா பாருங்கோ இல்லையா? நீங்கள் அனுபவிங்கோ, எல்லாருக்கும் அனுப்புங்கோ. ஆண்டாள் திருவடியே சரணம் கண்டிப்பாக எழுதுங்க. நானும் டெய்லி சொல்கிறேன், ப்ளீஸ் எழுதுங்க. எவ்வளோ தண்டமாக நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு ஆண்டாள் திருவடியே சரணம்னு எழுதுறது நம்ம என்ன குறைஞ்சி போயிடுவோமா? அதுவும் இந்த மாதத்தில் தானே. கண்டிப்பாக எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.